டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்தேன். இந்த ஃபுல் ஏரியா நாங்கள் எடுத்துக்கிட்டோம். குழந்தைங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. ஒரு நாள் ஓடிட்டு இருக்காங்க பாருங்க, ஒரு நாள் சிரிச்சுட்டு இருக்குது. டின்னர் சாப்பிட போகும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நிறைய ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னு சொன்னனால நாங்கள் நேராக போனோம். யாருமே இல்லை. டேபிள் உட்காரலாம் அப்படின்னு நினைக்கும்போது குழந்தைங்களை வச்சு சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு. ஒருத்தங்க சாப்பிடும்போது இன்னொருத்தங்க குழந்தைய பிடிக்கணும், இன்னொருத்தங்க சாப்பிடும்போது இன்னொருத்தங்க குழந்தைய பிடிக்கணும். இதிலேயே எதுக்குடா ரெஸ்டாரண்ட் வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சுருவாங்க இந்த குழந்தைங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பெரிய ஏரியா இருந்துச்சு. ஸோ டேபிளில் உட்கார வேணாம், இங்கே உட்காந்துட்டோன்னா பேசாமல் குழந்தைங்க விளையாடுவாங்க, நாம் ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு இங்கே உட்காந்தோம். குழந்தைங்க அங்கே இருக்கிற பில்லோ மேலே ஏறி கூட விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓடிட்டே இருந்தாங்க. அவங்க ஓடுறதுக்கு ஒரு ஆள் கூடவே ஓட வேண்டியதாக இருந்துச்சு. சீக்கிரமாக சாப்பிட்டு இந்த இடத்த காலி பண்ணிடலான்டா சாமின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. சீ ஃபுட் சாப்பிட்டோம். எங்களோட எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருந்துச்சுன்னா, பேசாமல் நம்ம பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் குறும்பு பண்ணிட்டாங்க. ஃபைனலி ஒழுங்காக சாப்பிட முடியாத ஒரு சூப்பர் டின்னராக இருந்துச்சு இன்றைக்கி எங்களுக்கு.